ஓகேம்மா. அடுத்து ஹேலோல்கேன் ஹேலோரின்ஸுடைய கண்டினியூஷன்ஸ் புரியுதாம்மா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நேச்சர் ஆஃப் சிஎக்ஸ் பாண்ட். ஓகே, ஹேலோரின் நேச்சர் ஆஃப் சி பாண்ட் எக்ஸ். ஓகே, அதாவது இந்த கார்பன் ஹேலைடு பாண்ட் எப்படி இருக்கு, அதோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ரெடியாம்மா? ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கார்பன் வேலசி 3 இல்லையா? ஸோ எக்ஸ் இருக்குங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி கம்பேர் பண்ணா கார்பன் அண்ட் எக்ஸ் எது மோர் எலக்ட்ரானிக், எது லெஸ் எலக்ட்ரானிட்டிமா? ஹேலஜன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் சார், கார்பனுக்கு கம்மி சார். அப்போ மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், ஸோ லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். கரெக்டா? ஸோ அதனால இந்த பாண்டு போலார் பாண்ட் என்ன பண்ணுமா? போலார் பாண்ட் சொல்றோம் இல்லையா? ஐ மீன் போலார் மீன்ஸ் சார்ஜ் செப்பரேஷன்ஸ் ஆகும், பிளஸ் மைனஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இது டெல்டா பிளஸ், இது டெல்டா மைனஸ். ஏன்னா மோர் எலக்ட்ரானிக் என்ன பண்ணும், எலக்ட்ரானிக் எடுத்துக்கும் இல்லையா? லெஸ் எலக்ட்ரானிக் எலக்ட்ரான் கொடுத்துரும், டொனேட் பண்ணிடும் இல்லையா? ஓகேம்மா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரியாக்டிவிட்டி ஆர்டர் கேட்பாங்க. இப்போ நமக்கு தெரியும் எக்ஸ்னா என்ன, என்ன மீனிங்மா? புளோரின், குளோரின், புரோமின், அயோடின். பட் இதுல வந்து எது மோர் ரியாக்டிவ் அப்படின்னு கேட்டாக்கா அயோடின் தான். அயோடின், புரோமின், குளோரின், புளோரின், இதான் ஹேலஜனுடைய ரியாக்டிவிட்டி ஆர்டர். புரியுதாப்பா? ஏன் சார் இது வந்து அப்படின்னு கேட்டாக்கா, இந்த அயோடினுடைய சைஸ் பெருசா இருக்கும், அப்போ பாண்ட் ஈஸியா பிரேக் பண்ண முடியும். ஆனா புளோரினுடைய சைஸ் வெரி ஸ்மால், ஸோ பாண்டை பிரேக் பண்ணுறது கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம ரியாக்ஷன் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். புரியுதாப்பா? ஓகே, இதான் நேச்சர் ஆஃப் பாண்ட்னு சொல்லுவோம். இப்போ ப்ரிப்பரேஷன் போயிடலாமா? ஹேலோல்கேனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் என்னென்ன ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ப்ரிப்பரேஷன் of haloalkane. Preparation of haloalkane. அதுல என்ன ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன மெத்தட்ஸ்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெத்தடு ஃப்ரம் ஆல்கஹால். ஃப்ரம் ஆல்கஹால். அப்போ எதுல இருந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண போறோம்? ஆல்கஹால் இருந்து ஹேலோஆல்கேனை ப்ரிப்பரேஷன் பண்ணணும். கரெக்டாமா? எஸ். ஓகே, இந்த ஆல்கஹால்ல நம்ம என்ன எடுத்துக்கணும் கேட்டாக்கா, எதுக்கு ஒரு ரியாக்ஷன் பண்ண அந்த ஆல்கஹால் அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ இதுக்கு மீனிங் புரியுதா பாருங்க. ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் ஹேலைடு. ஹைட்ரஜன் ஹேலைடு. அப்போ ஆல்கஹால ஹைட்ரஜன் ஹேலைடு கூட ரியாக்ஷன் போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஹேலோஆல்கேன் கிடைக்கும். மீனிங் புரியுதா பாருங்க. ஆல்கஹால், எனி ஆல்கஹால ஹைட்ரஜன் ஹேலைடு கூட வினைப்படுத்தும் போது ஹேலோஆல்கேன் கிடைக்கும். ஹைட்ரஜன் ஹேலைடுக்கான எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமாமா? ஹைட்ரஜன் ஹேலைடு நேம்லயே இருக்கு பாருங்க, ஹைட்ரஜன் ஹேலைடு. வெரி குட், புரியுதா? எஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, நான் ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். இந்த ஆல்கஹால் நேம் சொல்ல போகலாம். CH3, CH2, OH. இந்த ஆல்கஹால் நேம் சொல்லுங்க. இதுல வெரி குட், எத்தில் ஆல்கஹால். காமன் நேம் ஐயூபிஎக்ஸ் சொன்னா எத்தனால். எத்தனால் இல்லையா?
இதுல HCl வித் anhydrous ZnCl2 போடணும், போட்டு ஹீட் பண்ணும். இந்த HCl அண்ட் anhydrous இருக்கு இல்லையுமா, இது ஒரு ரீஜன்ஸ். என்ன ரீஜன்ஸ் தெரியுமா? ஸோ இந்த ரீஜன்ஸ் நேம் லூகாஸ் ரீஜென்ட். லூகாஸ் ரீஜென்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? HCl அண்ட் anhydrous இதுன்னு சொல்லிட்டு என்ன ரீஜன் சொல்லணும்? லூகாஸ் ரீஜென்ட். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹைட்ரோகார்பன்ல கூட நான் நிறைய ரீஜன்ஸ் தான் சொன்னேன். ஆமா தானே? Yes, sir. ஃபார் Yes, sir. எக்ஸாம்பிள் லில்லர் கேட்டிஸ்ட், பெஸ்ட் ரிடக்ஷனு, பேயர் ரீஜன்ஸு நிறைய சொல்லியிருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். இங்க லூகாஸ் வேரியன்ட் எதுக்கு சார் யூஸ் பண்ணணும்னு கேட்டா, நம்ம ஆல்ரெடி ஆல்கஹால் லெசன் உங்களுக்கு முடிச்சுக்கணும் நினைக்கிறேன். நம்ம ஆல்கஹால் லெசன் முடிச்சு தான் நம்ம உங்களுக்கு Yes, sir. ஆல்கஹால் லெசன் முடிச்சிருப்பேன். அதை சொல்லியிருப்பேன். லூகாஸ் வேரியன்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னாக்கா, டிஃப்ரெண்ட் ஆல்கஹாலை டிஸ்டிங்விஷ் பண்ண, வேறுபடுத்தி காட்ட யூஸ் பண்றாங்க. ஐ மீன் என்னென்ன ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹாலா, செகண்டரி ஆல்கஹாலா, டெர்ஷரி ஆல்கஹால்னு வேறுபடுத்தி காட்ட தான் இந்த லூகாஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகேம்மா. இப்போ ரியாக்ஷன்ஸ் பாருங்க. ஸோ இங்க CH3 CH2OH இருக்கு, அங்க HCl இருக்கு. HCl எப்படி அயன்ஸா மாத்துவீங்க? H plus Cl minus, கரெக்டா? H plus Cl minus. இங்க H plus வந்து எலக்ட்ரோஃபைல், Cl minus வந்து நியூக்ளியோஃபைல். இங்க CH3 CH2OH எப்படி மாத்துவீங்க அப்படின்னா, CH3 CH2 plus OH minus. அப்போ CH3 CH2 எலக்ட்ரோஃபைல், OH minus நியூக்ளியோஃபைல். அப்போ இங்க என்ன ரியாக்ஷன் நடக்கும்னா, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். என்ன நடக்க போகுது? நியூக்ளியோஃபிலிக். இப்ப இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பத்தி நம்ம ரொம்ப டீப்பா பார்க்க போறோம் அடுத்த இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. அதுக்கு முன்னாடி சில டாபிக் எல்லாம் முடிச்சுட்டு, அப்ப நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் மீனிங் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ சப்ஸ்டிடியூஷன் மீனிங் சொல்லிருக்கலையமா? என்ன மீனிங் சொல்லியிருக்கேன்? ஒரு நியூக்ளியோஃபைல் உள்ள வந்தா ஒரு நியூக்ளியோஃபைல் வெளியே போகணும், ஒரு எலக்ட்ரோஃபைல் உள்ள வந்தா ஒரு எலக்ட்ரோஃபைல் வெளியே போகணும், இல்லையா? இதை என்னது? சப்ஸ்டிடியூஷன். அப்பங்க நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எப்படி எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்? மைனஸ் சார்ஜ் உள்ள வரணும், மைனஸ் சார்ஜ் வெளியே போகணும். அப்பங்க Cl மைனஸ் உள்ள வரும், OH மைனஸ் வெளியில போகும். அப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் சொல்ல பதிலா? CH3 CH2 Cl பிளஸ் என்ன வெளிப்படும்? வாட்டரா வெளிப்படும். ஏன்னா OH மைனஸ் இங்க H பிளஸ் சேர்ந்து வாட்டர் வெளிப்படும். கரெக்டா? ஓகேம்மா. எஸ். ஸோ சப்போஸ் லிசன் நல்லா கவனிங்க. இங்க நீங்களே ஆன்சர் பண்ணணும். இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு CH3 C CH3 CH3 OH பிளஸ் HI போடணும், பிளஸ் HI. ஸோ HI போட்டதுனாக்கா இங்க பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4 போட்டா இங்கே நமக்கு என்ன நடக்கும்? சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். என்ன நடக்குமா? சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். எப்படி சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்னா, H பிளஸ் I மைனஸ், இங்க OH மைனஸ் C பிளஸ். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? அங்க CH3 C CH3 CH3 I கிடைக்கும். பிளஸ் என்ன வெளிப்படுது? வந்து வாட்டர் வெளிப்படும். இப்போ இந்த ப்ராடக்ட் நேம்ஸ்ல போலாமா? எப்படி சொல்லுங்க? நேம் சொல்லு தந்தா. இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். அப்போ செகண்ட் கார்பன் இருக்கு, ஒரு மெத்தில் குரூப் இருக்கு, ஒரு I இருக்கு. அப்ப என்ன எப்படி சொல்லுவேன்? 2 அயோடோ 2 அயோடோ 2 மெத்தில் 3 கார்பன் ஆஃப் சிங்கிள் பாண்ட் ANA. இதா 2 அயோடோ 2 மெத்தில் ப்ரோபேன். ஓகே. எஸ். ஓகேம்மா. ஸோ இதுதான் எல்லாமே சப்ஸ்டிடியூஷன் தான்மா. எல்லாமே வந்து சப்ஸ்டிடியூஷன் தான். இந்த சப்ஸ்டிடியூஷன் இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டாபிக் முடிச்சதுக்கு தெரியும் எப்படி புரியுதுன்னு சொல்லிட்டு. ஓகேம்மா. இந்த ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் ஹேலோ ஆசிட்ஸ். இப்போ ஹேலோ ஆசிடுடைய ரியாக்டிவிட்டி ஆர்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோ. ரியாக்டிவிட்டி order of halo acids. ஓகே. எப்படி வந்து ஹேலோ ஆசிட் வந்து ரியாக்ட் ஆர்டர் கேட்டா, HI greater than HBr greater than
HCl இதான் என்னதுமா ஹாலோ ஆசிட் ரியாக்டிவிட்டி ஆர்டர். புரியுதா? எஸ். ஓகே, நெக்ஸ்ட்மா இப்போ எப்படி ரியாக்ஷன் வித் ஆல்கஹால்னு சொன்னோமோ அதே மாதிரி சாரி ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் ஹாலைடு சொன்னோமோ அதே மாதிரி செகண்ட் டைப் என்னன்னு கேட்டாக்கா ரியாக்ஷன் வித் phosphorus halide. phosphorus halide ஓகேவா? phosphorus halide எதை எக்ஸாம்பிள் முடியுமா? இங்கேயும் நம்ம ஆல்கஹால் வெரி குட் PCl3 PCl5 எல்லாமே எஸ். அப்ப நம்ம இங்க என்ன பண்ண பாருங்க CH3 CH2 OH எத்தனால் எடுத்துக்கிட்டு அதுல PCl5 போடுறோம். PCl5ல எத்தனை பாஸ்பரஸ் இருக்கு, எத்தனை குளோரின் இருக்கு? ஒரு பாஸ்பரஸ் 5 குளோரைடு இருக்கு. 5 குளோரின் இருக்கு. அந்த 5 குளோரின்ல 3 குளோரின் எடுத்துங்க, ஒரு பாஸ்பரஸ் எடுத்துங்க, OH O எடுத்துங்க. இப்ப என்ன வெளியே போயிடும்? POCl3 வெளியே போயிடும். அப்ப ரிமைனிங் PCl5 என்ன மட்டும் தான் இருக்கும்? Cl2 மட்டும் தான் இருக்கும். கரெக்டாமா? அந்த Cl ஒரு Cl இந்த H சேர்ந்து என்ன வெளியே போயிடும்? HCl வெளியே போயிடும். அப்ப ரிமைனிங் என்னமா இருக்கும்? CH3 சொல்லுங்கப்பா. CH2 Cl மட்டும் தான் இருக்கும். குளோரோ ஈத்தேன் மட்டும் குளோரோ ஈத்தேன் மட்டும் தான் இருக்கும். கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட் இப்போ PCl5 போட்டா இந்த மாதிரி வந்து ரியாக்ஷன் பண்ணுது. சப்போஸ் நீங்க வந்து ஐ மீன் PCl3 போட்டு எப்படி சார் ரியாக்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா அதே எத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கோ. ஓகே, எத்தில் ஆல்கஹால் பிளஸ் PCl3 புரியுதா? இங்க என்ன பண்ணணும்னாக்கா 3 மோல் போடணும். என்ன பண்ணணுமா 3 மோல் போடும்போது எத்தனை O எத்தனை Hங்க சொல்லு பார்க்கலாம். 3 மோல் போட்டா 3O 3H இருக்கு. இங்க ஒரே ஒரு பாஸ்பரஸ் இருக்கு இல்லையா? அப்ப இது எப்படி கன்வெர்ட் ஆகுதுனாக்கா 3HPO3 H3PO3. அப்ப ரெமினிங் என்ன இருக்குங்க 3Cl மட்டும் இருக்கும். அந்த 3Cl இங்க வந்துடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் ப்ராடக்ட்ல 3CH3 CH2 Cl. இப்ப பாருங்க 3Cl வந்துச்சு இல்லையா? இதான் ஆன்சர். ஓகே, அப்ப PCl3 போட்டா ஞாபகம் வச்சுக்கணும் 3 மோல் எத்தனால் எடுத்துக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடாதீங்கன்னு. PCl5 போட்டா 1 மோல் எடுத்தா போதும். கரெக்டாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் அதே ஆல்கஹால் கூட ரியாக்ஷன் பண்றோம். என்னன்னாக்கா சல்பனைல் குளோரைடு. இந்த ரியாக்ஷன்ஸ் நேம் டார்ஜின்ஸ் ஹாலஜினேஷன். இந்த ரியாக்ஷன் நேம் நம்ம டார்ஜின்ஸ் ஹாலஜினேஷன். நேம் ரியாக்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோ. ஹாலஜினேஷன். இந்த டார்ஜின் ஹாலஜினேஷன்ல நம்ம என்ன எடுத்துக்க பாருங்க எத்தனால் எடுத்துக்கணும். CH3 CH2 OH பிளஸ் SOCl2 எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும்? SOCl எடுத்துக்கணும். SOCl நேம் கேட்டா சல்போனைல் குளோரைடு. என்னமா சொல்லணும்? சல்போனைல் குளோரைடு. கரெக்டா? எஸ். சல்போனைல் குளோரைடுல SOவும் இந்த ஓவும் சேர்ந்து SO2 லாஸ் ஆயிடும். இந்த ஹச்சும் Cl2 இருந்து ஒரு Cl சேர்ந்து HCl லாஸ் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 CH2 Cl கிடைக்கும் பிளஸ் SO2 வெளிப்படும் பிளஸ் HCl வெளிப்படும். இதான் டார்ஜின்ஸ் ஹாலஜினேஷன். புரியுதா? ஹாலஜன் வந்து ஆட் ஆகுதுல்ல, சப்ஸ்டியூஷன் ஆகுதுல்ல, அதனால ஹாலஜினேஷன் சொல்லணும். புரியுதாப்பா? ஓகேம்மா. இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஆல்கஹால் கூட ரியாக்ஷன் பார்த்தோம். ஆல்கஹால் கூட என்னெல்லாம் போட்டா நமக்கு ஹாலைட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். நம்ம அடுத்தது செகண்ட் டைப் பார்க்க போறோம். என்னன்னாக்கா ஃப்ரம் ஹைட்ரோகார்பன். ஃப்ரம் ஹைட்ரோகார்பன். அப்ப ஹைட்ரோகார்பன் மீனிங் தெரியலையம்மா? என்ன ஹைட்ரோகார்பன்? ஹைட்ரஜன் பிளஸ் கார்பன். அந்த மாதிரி ஹைட்ரஜன் பிளஸ் கார்பன் இருக்குது. அதை நம்ம எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ண சொல்லுங்களா? அல்கேன், அல்கீன், அல்கைன். புரியுதா? வந்துட்டீங்களா? இத
எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணும் ஹைட்ரோகார்பனை? அல்கேன் அல்கேன் அல்கைன். அல்கேனா மீனிங் என்ன? கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டு. அல்கீனா மீனிங் என்ன? கார்பன் கார்பன் டபுள் பாண்டு. அல்கைனா கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட். கரெக்டா? எஸ். ஓகே, லிசன், கவனி. கவனிமா. இதுல ஃபர்ஸ்ட் அல்கேன்மா. ஃபர்ஸ்ட் நம்ம அல்கேன் ஃப்ரம் அல்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு நேம் சொல்ல பார்க்கலாம். CH3 CH2 CH2 CH3. இதுல Cl2 UV லைட் போட்டா, UV லைட் போட்டா என்ன ரியாக்ஷன்மா சொல்லுங்க பால, ஞாபகம் இருக்கா? ஒரே மாதிரியான பிளவு ஏற்படுமா? வெரி குட். ஃப்ரீ ரேடிக்கல், ஐ மீன் ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் நடக்கும். என்ன நடக்கும்? ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் நடக்கும். அப்போ ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் நடந்து நமக்கு ஐசோமரிக் ப்ராடக்ட் கொடுக்கும். என்ன கூட கொடுக்குமா? ஐசோமரிக் ப்ராடக்ட். பாருங்க, இது என்ன ஐசோமர்ஸ் சொல்லுங்க போகலாம். CH3 CH2 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 Cl plus CH3 CH2 CHCl CH3. So first one name வந்து 1-chlorobutane, second one name வந்து 2-chlorobutane. இது என்ன ஐசோமர்ஸ்? பொசிஷன் ஐசோமர்ஸ். வெரி குட், பொசிஷன் ஐசோமர்ஸ். கரெக்டா? எஸ். அப்போ அல்கேல இருந்து இந்த மாதிரி நமக்கு ஐசோமரிக் ப்ராடக்ட் வருது. செகண்ட், அதே ஹைட்ரோகார்பனை என்ன ஹைட்ரோகார்பன் எடுத்துக்கிறோம்? ஃப்ரம் அல்கீன் எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? ஃப்ரம் அல்கீன். அல்கீன் என்ன பாண்டு? என்ன பண்ணுவோம் அல்கீன்னா? டபுள் பாண்டு. எஸ் நோ? கார்பன் கார்பன் டபுள் பாண்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அல்கீன் சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? எஸ். பாருங்க, CH3 CH டபுள் பாண்டு CH2 பிளஸ் HI போட்டா நீங்களே சொல்லுங்க, இது என்ன ரியாக்ஷன்மா? சப்ஸ்டிடியூஷனா, அடிஷனா, எலிமினேஷனா? அடிஷன்ஸ். அடிஷன் இல்லையா? அப்போ அடிஷன்னா நம்ம என்ன பண்ணணும்? சிமெண்ட்ரி அன்சிமெண்ட்ரியான்னு பார்க்கணும். சப்போஸ் சிமெண்ட்ரியா இருந்தா நீ நார்மலா அடிஷன் பண்ணிடலாம். ஆனால் அன்சிமெண்ட்ரியா இருந்தா ரூல் யூஸ் பண்ணணும். என்ன ரூல் யூஸ் பண்ணணும்? மார்க்கோனிக்கு ஆன்டி மார்க்கோனிக் யூஸ் பண்ணணும் இல்லையம்மா? எஸ். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணப்போ? மார்க்கோனிக் அடிஷனா? மார்க்கோனிக் அடிஷன் அது CH3 CHI CH3. இதான் மார்க்கோனிக் அடிஷன். யா, குட் இல்லையா? எஸ். நெக்ஸ்ட் கவனி பார்க்கலாம். CH2 டபுள் பாண்டு CH2 பிளஸ் Br2 கார்பன் டெட்ராகுலர் CCl4 போட்டா நமக்கு என்ன ரியாக்ஷன் நடக்குங்க? இங்கே அடிஷன் நடக்கும். எப்படி நடக்கும் அடிஷன்? விசினல் டைஹாலைடு ஃபார்ம் ஆகும். எஸ் நோ? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு Br, செகண்ட் கார்பன்ல ஒரு Br அடிஷன் ஆயிடும். இது பேர் விசினல் டைஹாலைடு. கரெக்டா? ஓகேமா. நெக்ஸ்ட் தேர்ட் டைப். என்னம்மா? தேர்ட் டைப். இதெல்லாம் ஹைட்ரோகார்பன் கூட ரியாக்ஷன் பண்ணது இல்லையா? தேர்ட் டைப் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ். ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். இதுலயே ஒரு மீனிங்ஸ் இருக்கு. என்ன மீனிங் இருக்கு? ஹாலஜனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். நம்ம பண்ணோம், ஹாலஜனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். அதான் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். எஸ், கவனிங்க. இதுல சம் டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு. ரியாக்ஷன் நேம் வந்து ஃபின்கில்ஸ்டன் ரியாக்ஷன். ஃபின்கில்ஸ்டன் ரியாக்ஷன்ஸ். கரெக்டா? எஸ். அப்போ ஃபின்கில்ஸ்டன் ரியாக்ஷன்ஸ் சொன்னாக்கா நல்லா கவனிக்கணும். நல்லா கவனி. ஜென்ரலா அங்கே எழுதுறேன், அப்புறமா நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, இங்க 6x இருக்கு. ஓகேவா? பிளஸ் NaI இருக்கு. இங்க x வந்து என்னவா இருக்கும் சார் அப்படின்னு கேட்டேன்னா
இங்க எக்ஸ் வந்து பின்கிள்ஸ் ரியாக்ஷன் மட்டும் எக்ஸ் வந்து எஃப் சிஎல் பிஆர் ஐ எல்லாமே தான் இருக்கும். ஆனா பின்கிள்ஸ் ரியாக்ஷன் மட்டும் இங்க எக்ஸுக்கு என்ன எடுத்துக்கணும், ஆர் கூட இருக்கிற எக்ஸ்க்கு என்ன எடுத்துக்கணும்னா எப்பயுமே சிஎல் பிஆர் மட்டும் தான் எடுத்துக்கணும், வேற எதையும் எடுத்துக்கூடாது. எஸ். அப்ப என்ன பண்ண சொல்ல போலாம், நீங்களே சொல்ல போலாம். வெரி சிம்பிள். இங்க இருக்கிற ஐ இங்க இருக்கிற எக்ஸ் என்ன பண்ண மாத்திக்கும், எப்படி மாத்திக்கும், ஆறு ஐயா மாறிடும், என்ஏ எக்ஸா மாறிடும். இதான் என்னது, எக்ஸ்சேஞ்ச் இல்லையா? இப்ப நம்ம எக்ஸாம்பிள் ரைட் பண்ணிட்டு பாருங்க. இங்க CH3 CH2 பிஆர்மா பிளஸ் NaI போறோம்னு வச்சுக்கோ. நீங்களே ஆன்சர் பண்ணுங்க இப்போ. CH3 CH3 CH2 CH2 I plus I, NaBr. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இதான் பிரின்கிள்ஸ் ரியாக்ஷன். பாருங்க, ஹைட்ரஜன் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சா இல்லையா? இங்க இருக்கிறது அங்க போயிடுச்சு, அங்க இருக்கிறது இங்க வந்துச்சு. கரெக்டா? இந்த மாதிரி கேட்டா நீங்க ஆன்சர் பண்ணணும், தெரியணும். ஓகேவா? இங்க என்ன கேட்டலிஸ்ட் கேட்டா நம்ம கேட்டலிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. அசிட்டோன் கேட்டலிஸ்ட். என்ன கேட்டலிஸ்ட்னா அசிட்டோன் கேட்டலிஸ்ட். அண்ட் இதுலயே ஹைட்ரஜன் எக்ஸ்சேஞ்ச்லயே செகண்ட் ரியாக்ஷன்ஸ் ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன். ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன்ஸ். கரெக்டா? அப்போ ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, இதுவும் ஹைட்ரஜன் எக்ஸ்சேஞ்ச் தான். நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. CH3 Br plus AgF போட்டா என்ன நடக்குமா சொல்லுங்க. CH3F plus AgBr. வெரி குட். CH3F plus AgBr. இது என்னது, ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன். என்னமா ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் சொல்றேன். இப்ப இந்த ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன்ல AgF மட்டும் போட மாட்டாங்க, வேற என்னெல்லாம் போடுவாங்க அப்படின்னு கேட்டா நான் வச்சுக்கோ. CH3Br plus Hg2F2 இந்த கேட்டலிஸ்டும் போடலாம். அப்போ 2 டைம்ஸ் போடணும். அப்போ நமக்கு என்ன சொல்ல பார்க்கலாம், 2CH3F plus Hg2Br2 வெளியே போயிடும். கரெக்டா? எஸ். அடுத்தது நெக்ஸ்ட் வேற என்ன போடணும் கேட்டா 2CH3Br plus 2COF2 கோபால்ட். ஓகேவா? போடும்போது என்ன கிடைக்கும் நமக்கு, 2CH3F plus 2COBr வெளியே போயிடும். நெக்ஸ்ட் 2CH3Br plus SpF2 செகண்ட் மோல் 2 மோல் போடும்போது என்ன நமக்கு கிடைக்கும், 2CH3F plus என்னமா 2SpBr வெளியே போயிடும். புரியுதா? இது எல்லாமே ஸ்பார்ட்ஸ் ரியாக்ஷன் தான். ஐ மீன் இந்த கேட்டலிஸ்ட் மட்டும் மாறுது, வேற ஒன்றும் கிடையாது. இது AgF, HgF2, COF2, SpF2. புரியுதா? நான் வச்சுப்பியா? Yes sir. ஓகேமா. அண்ட் நெக்ஸ்ட் இது ஹைட்ரஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் கிடையாது, பட் எப்படின்னு மட்டும் பார்த்துக்கோ. இதுக்கு நேம் வந்து அன்ஸ்டிக் ரியாக்ஷன். AC. ஓகே, பாருங்க. CH3 CH2 COOAg. இது பேர் சில்வர் ப்ரோபியோனேட். கரெக்டா? இது கூட Br2 கார்பன் டெட்ராக்ளோரைடு போடணும். போடும்போது என்ன சொல்லி போகணும் கேட்டா, இந்த ஏஜியோ இங்கிருந்து ஒரு Br சேர்ந்து HBr வெளியே போயிடும். பிளஸ் இந்த COO சேர்ந்து CO2 வெளியே போயிடும். அப்புறம் நீங்க என்னமா இருக்கு, CH3 CH2 Br மட்டும் இருக்கும். இவ்வளவுதான். இதான் அன்ஸ்டிக் ரியாக்ஷன்ஸ். ஓகே, புரியுதாப்பா? Yes sir. எஸ். ஓகே, எந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன ரியாக்ஷன் சொல்லுங்க, அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. அடிஷன் சார். வெரி குட், அடிஷன். அப்போ அடிஷன் சொன்னாக்கா நமக்கு என்ன பழம் கொடுக்கும், ரிங்கில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, அது அப்படியே தான் இருக்கும். கரெக்டா? எஸ். இது மார்க்கோனிக் அடிஷனா இல்லை நார்மலா இல்லை ஆன்டி மார்க்கோனிக்காமா? மார்கோனிக் அடிஷன் சார். மார்க்கோனிக் அடிஷன். அப்போ பிஆர் எங்க வரும், இன்டர்வல் வரும். ஆர் கரெக்ட்? அவ்வளோதான் ஆன்சரே. புரியுதா? எஸ் சார். எஸ். ஓகேப்பா. நெக்ஸ்ட் கவனி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம சொல்றேன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நல்லா கவனிங்க. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம என்னென்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நியூக்ளியோஃபிலிக் substitution reactions, elimination reaction. Next, reaction with metals. Okay, இந்த 3 டைப்னா நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பார்க்க போறோம். ஓகே, இதில் நம்ம ஃபர்ஸ்ட் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். நியூக்ளியோஃபிலிக் substitution reactions. கரெக்டா? எஸ். இப்போ இந்த நியூக்ளியோஃபிலிக் substitution reactions பார்க்க முன்னாடி some basic things உங்களுக்கு தெரியணும். ஏன்னு கேட்டா ரீஏஜென்ட் தான் கொடுப்பாங்க, அதில் நம்ம எது நியூக்ளியோஃபைல் கால்குலேட் தெரியணும். அப்போ நான் எப்படி சொன்னாக்கா, நான் இங்கே எது ரீஏஜென்ட்ஸ், இங்கே எது நியூக்ளியோஃபைல்ஸ். கரெக்டா? பாருங்கம்மா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து NaO வச்சு என்ன தராங்க, ரீஏஜென்ட் தான் தராங்க. இதுல எதுமா நியூக்ளியோஃபைல் தெரியுமா, சொல்ல முடியுமா? வெரி குட், OH மைனஸ் தான் நியூக்ளியோஃபைல். நெக்ஸ்ட், சப்போஸ் KOH கொடுத்தா OH மைனஸ் நியூக்ளியோஃபைல். NaI கொடுத்தா I மைனஸ் நியூக்ளியோஃபைல். NH3 கொடுத்தா NH2 மைனஸ் நியூக்ளியோஃபைல். NH2. ஓகேவா? KCN கொடுத்தா CN மைனஸ். CN மைனஸ். சப்போஸ் AgCN கொடுத்தா CN மைனஸ். நோ, NC மைனஸ் எடுத்துக்கணும். புரியுதா? எடுத்தணும் NC மைனஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் KNO2 கொடுத்தா ONO மைனஸ். நோ, ONO மைனஸ் எடுத்துக்கணும் இல்லையா? இது AgNO2 கொடுத்தா என்ன எழுதணும், இங்க தான் NO2 மைனஸ் எடுக்கணும். என்ன எழுதணும், NO2 மைனஸ். ஃபார் எக்ஸாம்பிள் HNO3 கொடுத்தா OH மைனஸ். கரெக்டா? H2SO4 கொடுத்தா OH மைனஸ். நெக்ஸ்ட் HNO2 கொடுத்தா OH மைனஸ். இதெல்லாம் பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இதெல்லாம் ரீஏஜென்ட்ஸ். அந்த ரீஏஜென்ட்ஸ் நம்ம எப்படி நியூக்ளியோஃபைலா எடுத்துக்கிறோம். புரியுதா? எஸ். இந்த KCN, AgCN, KNO2, AgNO2 நல்லா ஞாபகம் வச்சுக்குமா, வெரி இம்பார்ட்டன்ட். சரியாம்மா? எஸ் சார். ஓகே ஓகே. என்ன ரீசன் கேட்பாங்க, இந்த ஏன் வந்து இந்த KCN இருக்கும்போது CN தருது, ஆனா AgCN இருக்கும்போது NC தருது. CNனா சைனைடு, NCனா ஐசோசைனைடு இல்லையா? என்ன ரீசன் கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ணணும். என்ன ரீசன் கேட்டாக்கா, KCN வந்து அயனிக் பாண்டுமா. KCNக்குள்ள பாண்ட் என்ன பாண்டு, அயனிக் பாண்டு. ஆனா AgCNக்குள்ள பாண்ட் வந்து கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் பாண்ட், இதான் ரீசன். புரியுதா? எஸ். ஓகே. இப்ப சப்போஸ் நான் ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் கொடுக்குறேன் ஜென்ரலா. இப்ப நீங்க எழுதணும். அதுக்கு பாருங்க,
CH3 CH2 Br plus KOH gives. So second one CH3 CH2 Br plus AgOH. Next CH3 okay CH2 Br NH3 CH3 CH2 Br plus KCN CH3 CH2 Br AgCN CH3 CH2 Br KNO2 CH3 CH2 Br AgNO2. சொல்லுங்கம்மா ஆன்சர். ஃபர்ஸ்ட் இது எல்லாமே சப்ஸ்டிட்யூஷன். இங்க எல்லாமே ரீல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன ரீல்ஸ நியூக்ளியோஃபிலா மாத்தி வச்சுக்கணும். அந்த நியூக்ளியோஃபில் எங்க மாத்தணும்? CH2Br நியூக்ளியோஃபில் எதுமா Br மைனஸ் தான் நியூக்ளியோஃபில் எல்லாத்துலயுமே. அப்ப இந்த நியூக்ளியோஃபில் வெளியே போச்சுனாக்கா அங்க ரீல்ஸ் வந்து நியூக்ளியோஃபில் உள்ள வரணும். அப்ப சொல்லுங்க போல ஆன்சர் என்ன வரும் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு? CH3 CH2 OH. வெரி குட். இதான் நியூக்ளியோஃபைல். கரெக்டா? அப்ப என்ன வெளியே போயிருக்கோம்? KBr வெளியே போயிருக்கோம். நெக்ஸ்ட் சொல்ல பார்க்கலாம். CH3 CH2 OH plus AgBr. என்ன வெளியே நெக்ஸ்ட் சொல்ல பார்க்கலாம். CH3 CH2 NH2. வெரி குட். இதான் நியூக்ளியோஃபைல் இல்லையா? எஸ். அப்ப என்ன வெளியே போயிருக்கோம்? HBr sir. நெக்ஸ்ட் CH3 CH2 CN plus KBr. நெக்ஸ்ட் CH3 CH2 NC இதான் முக்கியம். புரியுதா? பிளஸ் plus AgBr. நெக்ஸ்ட் CH3 CH2 NO2 sir. நோ ONO. வந்துட்டீங்களா அதுல? ஆமா தானே? Yes sir. பிளஸ் KBr. நெக்ஸ்ட் CH3 CH2 NO2 பிளஸ் plus AgBr. அவ்வளவுதான். இதாம்மா சப்ஸ்டிட்யூஷன். புரியுதாம்மா? ஒரு நியூக்ளியோஃபைல் உள்ள வருது, ஒரு நியூக்ளியோஃபைல் வெளியே போகுது. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிட்யூஷன் ஆல்மோஸ்ட் அலிஃபாட்டிக் தான் நடக்கும். ஆல்மோஸ்ட் எங்க நடக்கும்? அலிஃபாட்டிக் சேர்மல் தான் நடக்கும். இது மந்த்ராத அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிட்யூஷன் நடக்காது. ஓகேப்பா. ஸோ இந்த மாதிரி நடக்கிற அந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிட்யூஷனை நம்ம 2 டைப்ஸா நம்ம என்ன பண்றோம்? கிளாசிஃபிகேஷன் பண்றோம். ஓகேவா? ஸோ அந்த 2 டைப்ஸ் போனோம்னா டைம் ஆகும். நம்ம நாளைக்கு பார்க்கலாம் 2 டைப்ஸை. சரியாப்பா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சம் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறேன். சரியாம்மா? ஓகே. Yes sir. எஸ். ரெடி? ஓகே. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும்.